ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு நினச்ச உடனே குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ட்ரீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே மணிப்புட்டு ரெசிபி போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இடியாப்பம் செய்கிற அரிசி மாலையாக மணிப்புட்டு செஞ்சேன் அப்படின்ட்டு. நான் எப்போவுமே இடியாப்பம் செய்கிற அரிசி மாலை தான் மணிப்புட்டு செய்வேன். நல்ல டேஸ்ட்டாகவே வரும் எப்போவுமே. உங்களோட இந்த மாதிரி கமெண்ட்டை பார்க்கக்குள்ளக்கி அந்தளவுக்கு நல்ல ஹெப்பியாக இருக்குது. ஜஸாக்கல்லா ஃபார் யுவர் கமெண்ட். அதோடு இன்னொருத்தரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரௌன் பிரியாணி போட்டிருந்தேன், அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக வந்தேன்ட்டு. ஜஸாக்கல்லா சிஸ்டர் உங்களோட கமெண்ட்டுக்கும். நான் இந்த ட்ரீட் செய்கிறதுக்கு மாரி பிஸ்கெட் 200 கிராம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன பிஸ்கெட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலும். இப்போ இதை கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி விடுறேன். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடிக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி பிஸ்கெட்டை கொஞ்சம் உடச்சி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததும் நான் இதில் மில்க் மேட் எட் பண்ணுறேன். மில்க் மேட் 1/2 கப் எட் பண்ணுறேன். 1/2 கப் மில்க் மேட்டையும் ஒரே அடி எட் பண்ணாமக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிவிட்டு இதை நீட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணினா தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா நீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை போல் பிடிச்சி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு மாதிரி பார்த்து போல் பிடிச்சிடுங்க. நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பிஸ்கெட்டில் ஹாஃபில் போல் பிடிச்சி எடுத்துக்கிறேன். மற்ற ஹாஃபை இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இதை பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறேன். இதை நல்லா ஷேப்பாக தட்டி விட்டதும் கட் பண்ணி எடுக்கிறேன். இது இந்த மாதிரி 4 சைடுமே ப்ரெஷ் பண்ணி விடுறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்ல ஷேப் ஆகிறதுக்கு நைஃபால் ப்ரெஷ் பண்ணி விடுறேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை சாக்லேட்டில் டிப் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் சாக்லேட் எடுத்துக்கிறேன். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு இதில் ஹாட் வாட்டர் எட் பண்ணிட்டு இந்த சாக்லேட் பவுல் அப்படியே இதுக்கு மேலே வைக்கிறேன். நான் பேக்கிங் சாக்லேட் தான் எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட் லைட்டாக மெல்ட் ஆக கொள்ளக்கி நான் இதில் 1 டீஸ்பூன் ஆயில் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகினதும் நான் இதில் இதை எட் பண்ணிட்டு நல்லா டிப் பண்ணி எடுக்கிறேன். இதை அப்படியே வேறு ஒரு ட்ரேயில் எடுத்து வைக்கிறேன். நான் கீழே பேக்கிங் ஷீட் தான் போட்டு வச்சுக்கிறேன். பேக்கிங் ஷீட்டில் நீங்கள் இதை வைக்க கொள்ளக்கி கலட்டுறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும்.
எல்லா பவுல்ஸையுமே இந்த சாக்லேட்டில் போட்டு டிப் பண்ணி எடுக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த பாக்ஸ் ஷேப்பில் உள்ள இந்த பிஸ்கெட் அதுகளையுமே இதில் போட்டு தான் டிப் பண்ணி எடுத்தேன். எல்லாத்தையுமே சாக்லேட்லேயே டிப் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவும் இல்லை, சும்மா நார்மலாக வெளியவே தான் வச்சேன். இது குயிக்காக நல்லா திக்காகி செட் ஆகி வந்திக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.